சிவசைலம் அருள் தரும் ஸ்ரீ பரமகல்யாணி அம்பாள் சமேத அருள்மிகு சிவசைலநாதர் வசந்த உற்சவ திருவிழா. பிறந்த வீட்டிற்கு தம்பதியராக சென்ற நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தரிசனம். தென்காசி மாவட்டம் சிவசைலம் அருள் தரும் ஸ்ரீ பரமகல்யாணி அம்பாள் சமேத அருள்மிகு சிவசைலநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது. மேற்கு நோக்கி அமைந்த இத்திருத்தலத்தில் மூலவர் சிவசைலநாதர் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார். சிவசைலம் அருகே உள்ள கீழாம்பூரில் அசரீரி வாக்குப்படி கிராமத்தின் நடுவில் உள்ள கிணற்றில் 4 கைகளுடன் ஸ்ரீ பரமகல்யாணி அம்பாள் கண்டெடுக்கப்பட்டு சிவசைலநாதருடன் சேர்ந்து அருள் பாலிக்கின்றார். சுதர்சன பாண்டிய மன்னனுக்கு ஜடாமுடியுடன் தரிசனம் காட்டி திருவிளையாடல் நடைபெற்ற இடம். ஸ்ரீ பரமகல்யாணி அம்பாள் கீழாம்பூரில் கண்டெடுக்கப்பட்டதால் இவ்வூர் அம்பாளின் பிறந்த வீடானது. திருமணத்திற்கு பின் மறுவீடு காண்பது என்பது தமிழர் பழக்கத்தில் இருந்து வரும் ஒரு நிகழ்வு. அதனை ஞாபகப்படுத்தும் வண்ணமாக ஒவ்வொரு ஆண்டும் சிவசைலநாதர் தேர் திருவிழா முடிந்ததும் பரமகல்யாணி அம்பாளையும் சிவசைலநாதரையும் கீழாம்பூருக்கு அழைத்து வந்து 3 தினங்கள் வசந்த உற்சவமாக நூற்றாண்டுகளாக கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு நிகழ்வாக இன்று காலை சிவசைலம் ஸ்ரீ சிவசைலநாதர் திருக்கோவிலில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றன. அபிஷேக மண்டபத்தில் ஸ்ரீ பரமகல்யாணி அம்பாள் சமேத அருள்மிகு சிவசைலநாதரை எழுந்தருள செய்ததும் எண்ணெய் காப்பு, மாப்பொடி, மஞ்சள், வாசனை பொடி, பால், தயிர் என 16 வகையான வாசனை பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தட்டி சப்பரத்தில் சுவாமி அம்பாளை சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள செய்தனர். கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் பக்தர்கள் மிகுந்த சந்தோஷத்துடன் மாப்பிள்ளை பெண்ணை கீழாம்பூருக்கு பட்டின பிரவேசம் நடத்தினர். ஊர் எல்லையில் சுவாமி அம்பாளை வரவேற்க ஊரே திரண்டு வந்திருந்தது. தங்கள் வீட்டு பெண் மாப்பிள்ளையுடன் வருகிறாள் என்ற சந்தோஷத்துடன் வீடுகள் தோறும் ஆரத்தி எடுத்து பட்டு வஸ்திரங்கள் சாற்றி வரவேற்றனர். இன்றிலிருந்து 3 தினங்கள் சுவாமி அம்பாள் கீழாம்பூரில் கொலுவிருந்து பக்தர்களை அருள் பாலிக்கின்றனர்.